ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேர்லி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோக்ஸ்ஜி. ஜஸ்ட் நோ தி அன்னோன்ல இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுடைய சர்ச்சையான பேச்சு. இந்த பேச்சு தொடர்ந்து பல பேர் அவருக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த பேச்சு என்ன மாதிரியான ஒரு பேச்சு, இவருக்கு என்ன மாதிரியான ஒரு எண்ணம், அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு பேச்சை பேசினதுக்கு பிறகு டிஎம்கேவுடைய இமிடியட் ரியாக்ஷன். இப்படி ஒரு இமிடியட் ரியாக்ஷன் கொடுக்கலனா அது திமுகவை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும். இந்த மாதிரி இந்த சர்ச்சை பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை தான் விரிவா இந்த வீடியோல பேச போறோம். முதல்ல இந்த பேச்சுக்கு அடுத்தடுத்து நடந்த ரியாக்ஷன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இவர் என்ன விஷயத்த பேசினாரு அப்படிங்கிறத சொல்லணும். அதாவது இது ரொம்பவே கொச்சையான விஷயம். முக்கியமா ஹிந்துக்களை அவமானப்படுத்துறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு பெண்களை ரொம்பவே அவமானமா பேசியிருக்காரு. அண்ட் அவருடைய தாட் நான் இந்துக்களை பத்தி இப்படி எல்லாம் பேசுறேன், அது ஒரு பெரியாரை பற்றி பேசக்கூடிய மேடையில நான் இப்படி பேசுறேன்னு இறங்கி முழுக்க முழுக்க பெண்களை சார்ந்த அந்த விஷயம் போயிருக்கு. பெண்களை கொச்சைப்படுத்துற வகையில் அவர் பேசியிருக்காரு. அண்ட் அவர் சைவம் வைணவம் இவங்கெல்லாம் இந்த விதமாக தான் செக்ஸ் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொச்சையா பேசியிருக்காரு. அந்த வீடியோ பார்க்கவே அருவருக்கிற வகையில தான் இருக்கு. இதுதான் அவர் சொன்ன விஷயம். ஸோ இப்படி ஒரு விஷயத்தை இவர் சொன்ன பிறகு குறிப்பாக அந்த வீடியோவை நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு முன்னாடி இவர் யோசிச்சிருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. ஏன்னா ஒரு மேடையில் அது எதற்கான மேடை, எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மீடியாலையும் இந்த மாதிரி விஷயங்கள் யூடியூப்லையும் வெளியே போகும் பொழுது மக்களுடைய பார்வை இது மீது எப்படி இருக்கும், மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த விஷயமே இல்லை. நம்ம ஒரு மேடையில் பேசுகிறோம், அங்க இருக்கக்கூடிய ஒரு 60-70 பேர் மட்டும்தான் இதை பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல பேசின மாதிரி தான் இருக்கு அந்த வீடியோ. அதை தாண்டி இது எத்தனை பேர்கிட்ட போகும், இதை எப்படி எடுத்துப்பாங்க, இதுக்கு எவ்வளோ பேர் கோவப்படுவாங்களா, ஏத்துப்பாங்களா, இந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லாம யோசிக்காம ஒரு விஷயத்த பேசின மாதிரி தான் இருக்கு அந்த குறிப்பிட்ட வீடியோவை பார்க்கும்பொழுது. ஆனால் இந்த வீடியோ வெளியானதுக்கு பிறகு பல பேர் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. கண்டனத்தையும் தாண்டி இந்த வீடியோவை பார்க்கும்பொழுது பல பேருக்கு கோபம் வருது. எப்படி ஒரு அமைச்சரா இருந்த நபர் இப்படி பேச முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வியும் பல பேருக்கு வருது. அண்ட் இந்த மாதிரி பேச்சுக்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யோசிக்காம ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அந்த வீடியோவோட ஆரம்பத்திலே குறிப்பாக அந்த விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி இவர் காமச்சுவையை பற்றி பேசுகிறேன், அதுவும் இந்துக்கள் தான் இதில் இந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு பெண்களை இப்படி கொச்சையாக பேசுறது தான் பல பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. கண்டிப்பாக இந்துக்களையோட காமம் இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதும் பல பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. அண்ட் இதையெல்லாம் தாண்டி பொன்முடி அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது முதல் முறை கிடையாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல குறிப்பாக மேடைகள்ல இவர் இந்த மாதிரி சொன்ன விஷயம் சர்ச்சையா ஆகியிருக்கு. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி பெண்கள் பேருந்துகள்ல ஓசியில பயணிக்கிறாங்க அப்படின்னு இவர் சொன்ன இந்த விஷயம் இது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஏன்னா இலவச பேருந்துகள் மூலமா மகளிர் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது இப்போ டிஎம்கே விட ஒன் ஆஃப் த அவங்க இப்போ பிரச்சாரம் பண்ற ஒரு விஷயங்கள்ல ஒன்னா இருக்கு. அண்ட் இந்த விஷயத்த பத்தி இவர் நீங்க பேருந்துகள்ல ஓசியா பெண்கள் பயணம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலா ஒரு விஷயத்த சொன்னாரு. இதை தொடர்ந்து இது ரொம்பவே சர்ச்சையா மாறுச்சு. ஆனால் அதை தொடர்ந்து இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி பற்றி இவர் மேடையில் பேசும்பொழுது அவங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் எஸ்சி தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக கேட்டிருப்பாரு. ஆனால் இந்த மாதிரி இவருடைய பேச்சுக்கள் அடிக்கடி சர்ச்சையாகி இருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை பொன்முடி மேடைகளில் நிறைய இடங்கள்ல, ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இவர் உள்ளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இது வெளியே வந்த தகவல் அப்படிங்கிறது இல்லை, அதை பெருசாக்கிட்டாங்க அப்படிங்கிறது இல்லை. மேடைகள்ல அது இந்த மாதிரி மீடியாக்களுக்கு போகும், பல மக்களுடைய பார்வைக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா அசால்ட்டா இஷ்டத்துக்கு சர்ச்சைக்கு பேசுறது அப்படிங்கிறது பொன்முடி பல இடங்கள்ல பண்ணியிருக்காரு. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பேருந்து விஷயமா இருக்கட்டும், பெண் நிர்வாகியை இந்த மாதிரி கேட்டதா இருக்கட்டும், அண்ட் இப்போ இந்த விஷயம் இதுதான் ரொம்ப பெரிய சர்ச்சையா இப்போ மாறி இருக்கு. இந்த மாதிரி அடுத்தடுத்து இவர் ஏன் பேசுறாரு அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு வருது. ஏன்னா ஒரு மேடையில நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது இது ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி ஓகே, ஒரு மேடை கூட்டம் போட்டா அந்த 30 வருடங்களுக்கு முன்னாடி அங்க வர்றவங்க உட்கார்ந்து அதை கேட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். பட் இப்போ மாறி இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இப்போ ஒரு சின்ன போன் போதும், எங்கேயோ யாரோ
பேசி போடுற ஒரு வீடியோ பல பேரை ரீச் ஆகும் பொழுது, ஒரு மேடையில நம்ம பேசினா, அதுவும் நம்ம ஒரு அமைச்சரா இருக்கக்கூடிய நம்ம எவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் இவருக்கு ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு வருது. அண்ட் இதை தொடர்ந்து இந்த விஷயத்துல டிஎம்கேவோட ரியாக்ஷன். ஆமாங்க, டிஎம்கே வந்து இதுக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பல பேருடைய கண்டனம், பல பேருடைய கோபத்துக்கு உள்ளானதுக்கு பிறகு பொன்முடி அவர்கள் மீது இமிடியட்டான ஒரு ஆக்ஷனை டிஎம்கே எடுத்திருக்கு. அதாவது இப்படி ஒரு விஷயம் மேடையில எங்கேயோ பேசின வீடியோவோ எங்கேயோ நடந்த விஷயமோ வைரல் ஆகல, மேடையில் எல்லார் முன்னிலையிலும் அமைச்சர் பேசின வீடியோ இப்படி ஒன்று வைரல் ஆகும் பொழுது டிஎம்கே அதுக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னும் 12 மாதங்கள்ல, எக்ஸாக்ட்லி சொல்லணும் அப்படின்னா 12 to 14 monthsல டிஎம்கே மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எலெக்ஷனை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ அடுத்தடுத்து எங்கெங்கே யார் யார் கூட்டணி வைக்க போறாங்க, என்னென்ன ஸ்டேஜில் எல்லா கட்சிகளும் இருக்கு அப்படிங்கிறது இந்த 12 மாதங்கள்ல ஒரு கட்சியும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இது பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயத்த சொல்லி, அதுவும் அடுத்து ஒரு வருடத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உடனே ஆக்ஷன் எடுக்கிறது தான் மக்களுடைய பார்வைக்கு சரியா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தின் பேரில் ஆக்ஷன் எடுக்கிறது அவங்களுக்கு உண்மையாவே கோபம் வந்து இந்த விஷயத்துக்கு இமிடியட் ஆக்ஷன் எடுக்கிறதையும் தாண்டி எலெக்ஷன் கொஞ்ச நாட்கள்ல இருக்கும்போது கூடிய சீக்கிரமே இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதா மக்களுடைய பார்வைக்கு சரியா படும். அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய பார்வையில எல்லா விஷயமும் முன்னிறுத்தப்படும். அடுத்தடுத்து எலெக்ஷன் வர்றதுனால எல்லா விஷயமும் மக்களுடைய பார்வைக்கு முன்னெடுத்தப்படும். எக்ஸ்பெஷலி பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது, பெண்களுடைய ஓட்டுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒன்று. பெண்களை பற்றி இவர் பேசினதுனால தான் இந்த முக்கியமான விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அரசியலில் அவங்களுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ டிஎம்கேவுடைய ஆட்சி இருக்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து 5 ஆண்டுகள் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. அந்த டைம் வந்து பெண்களுடைய பார்வை அப்படிங்கிறது ஏடிஎம்கே மேலே ரொம்பவே இருந்தது. பெண்கள் நினைச்சதுனால தான் ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த பீரியட்ல சர்வைவ் ஆனாங்க. இந்த எக்ஸ்பெஷலி டிஎம்கேவோட இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில். அண்ட் அதன் பிறகு இப்போ டிஎம்கே வந்திருக்காங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய கட்சிகள் உள்ள இறங்குறாங்க. எக்ஸ்பெஷலி பெண்களுடைய ஓட்டுகளை மைண்ட்ல வச்சு தான் அவங்களுடைய எல்லா காயும் நகர்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்படி பார்க்கும் பொழுது பெண்களை பற்றி இப்படி பொன்முடி அவர்களுடைய பேச்சு வந்ததுக்கு பிறகு இதுல டிஎம்கேவோட ஆக்ஷன் ரொம்பவே ஸ்பீடா இருக்கணும். இல்லைனா பெண்களுடைய பார்வை மற்ற கட்சியினர் மீது திரும்புறதுக்கும் பெண்களுடைய ஓட்டு டிஎம்கேக்கு கிடைக்காம போறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா பெண்களை கவர்றதுக்கான எக்ஸ்பெஷலி பெண்களை முன்னேற்றத்திற்கான சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலுமே பெண்களுக்கான நிறைய விஷயங்களை டிஎம்கே பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். பெண்களுக்கான பஸ்ஸாக இருக்கட்டும், அண்ட் இப்போ இந்த பத்திரப்பதிவில் ஒரு % கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து பெண்களுக்கான 1000 ரூபாய், அந்த மாதிரி பெண்களை நிலைநிறுத்தி இங்கே ஒரு அரசியல் பண்ணப்படுது. அப்போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது கண்டிப்பாக திமுகவுடைய இந்த அரசியலில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும். அண்ட் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயங்களெல்லாம் குறித்து இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஆமாம், பொன்முடி அவர்களுடைய இந்த ஸ்பீச்சுக்கு பிறகு அவர் என்ன நினச்சி இது சொல்லியிருப்பார்? ஏன்னா அவர் சொன்ன அடுத்தடுத்த சர்ச்சை கருத்துக்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் கொடுத்தது, நாங்கள் பண்ணது, நாங்கள் இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பெண்களோ இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தவர்களோ நீயும் நானும் சரிசமம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சரிசமம்ங்கிறது நாங்கள் கொடுத்த வார்த்தையில் இருக்கு அப்படிங்கிறது இல்லை. நீயும் நானும் சரிசமம், உனக்கு நான் எந்த உரிமையும் கொடுக்க தேவையில்லை, எனக்கு நீ எந்த உரிமையும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற இடத்துல தான் அது பெண்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அவங்களுக்கான உரிமையை கொடுத்துட்டு இந்த உரிமையே உனக்கு நான் தான் கொடுத்தேன் தெரியுமா, இந்த உரிமையே உனக்கு நான் தான் கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் எப்படி அது வந்து சரிசமமாகும்? எப்படி அவங்க வந்து அந்த உரிமையை கொடுத்ததா நம்ம எடுத்துக்க முடியும்? எங்கேயோ நான் தான் உனக்கு அதை கொடுக்குற இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. இப்படி ஒரு சர்ச்சை பேச்சும் இப்படி ஒரு விஷயங்களையும் திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது இவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு? உண்மையாவே எல்லாரையும், பெண்கள் உட்பட எல்லாரையும் சரிசமமா தான் இவங்க பாக்குறாங்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது. குறிப்பா பொன்முடி அவர்களுடைய இந்த பேச்சு, டிஎம்கேவோட இமிடியட் ரியாக்ஷன், அண்ட் எஸ்பெஷலி 2026 வரக்கூடிய தேர்தல், இதனாலதான்
இப்படி ஒரு இமிடியேட் ரியாக்ஷன் நடந்துச்சா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அது குறித்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி பல தகவல்களை தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேர்லி ரிப்போர்ட்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு தெளிவான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. This is Logo Suji.